அனைவருக்கும் வணக்கம். இது ஏகேஎன் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம 2025ல லாஸ்ட்ல இருக்கோம். ஸோ இப்போ ஒரு திரைப்படம் வந்திருக்குது. சிறைன்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படத்தோட விமர்சனம் பார்க்க போறோம். இதுல நெறைய விஷயங்கள் பேசும் பொருளா இருக்குது. ஒரு சில விஷயங்கள் இப்போ உள்ள ஆட்சியில உள்ள இந்த போலீஸ்காரங்கள பத்தி, அத பத்தி லைட்டா கொஞ்சம் உள்ள உள்ள இருக்கிற விஷயங்கள். சோ இப்ப இந்த வருஷத்தோட லாஸ்ட்ல இருக்கோம். போன வீடியோ பார்த்தீங்கன்னா 2025ல வந்த படங்கள வரிசைப்படுத்தியிருப்போம். 1லேருந்து 10 வரைக்கும். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க. அதே மாரி இப்போ இந்த படத்த நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபர்ஸ்ட்ல வைக்கலாமோ அப்படிங்கிற மாரி ஒரு யோசனை இருக்கு. ஏன்னா, ஒரு நல்ல கதையும், நல்ல திரைக்கதையும் உள்ள திரைப்படமாக இந்த படத்தோட டைரக்டர் சுரேஷ் ராஜகுமாரி, மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகரன், புரொடக்ஷன் லலித் குமார். இந்த திரைப்படம் எப்படி இருக்குன்னா, ஒரு பையன் இப்போ இந்த ஒரு பையன் சிறையில இருக்காப்புல. ஸோ அந்த பையன சிறையிலேருந்து கூட்டிட்டு போய் கோர்ட்டுக்கு கூட்டு வரணும். அந்த கோர்ட்டுக்கு கூட்டு வர வேலைய நம்ம கான்ஸ்டபிளா நம்ம ஏட்டையா நம்ம விக்ரம் பிரபு இருக்காரு. அவர் தான் பையன கூட்டிட்டு போறாரு. ஸோ அந்த பையன் ஏன் ஜெயில்ல இருக்கான்? அவனுக்கு ஏன் இத்தன வருஷமா ஒரு விடுதலை கிடைக்கல? அப்படிங்கிறது அந்த படத்தோட கரு. இத பத்தி இந்த இந்த விஷயத்த வச்சு ஃபுல்லா சுத்தி நடக்கிற விஷயங்கள் தான் இந்த திரைப்படமா இருக்குது. இது சமூகத்தின் மாற்றத்துக்கான திரைப்படம். ஏன்னா நெறைய சமூக பிரச்சனைகள் நம்ம ஊர்ல நடந்துட்டு இருக்கு. ரீசென்ட்டா அஜித் குமார் கேஸ் கூட நடக்குது. ஸோ நம்ம உள்ள அரசியலுக்கு போக வேண்டாம். ஸோ அந்த மாரி ஒரு பிளாட்ட வச்சு வந்த படம். இது நம்மளுக்கு புதுசு கிடையாது. ஏன்னா விசாரணைன்னு ஒரு ஆகச்சிறந்த திரைப்படம் நம்ம நாட்டுல வந்திருக்கு. விசாரணை எப்படி எல்லாரும் பேசப்பட்டாங்களோ, ஸோ அதே மாரி இந்த படமும் எல்லாராலும் பேசப்படும்னு நெனைக்கிறேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு லவ் படம் கூட சொல்லலாம். ஏன்னா அது உள்ள காட்டுருக்க சின்ன சின்ன இந்த லவ் எலமெண்ட்ஸ்க்கும் சூப்பரா இருக்குது. அந்த 2 பேர் ஹீரோ, ஹீரோயினோட கான்ட்ரிபியூஷன்ல அது நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இப்போ உள்ள காலகட்டத்துல ஜென்சிகளுக்கு என்ன தெரியுதுன்னா, டியூட் படத்துல வர மாரி லவ் தான் ஒரு உண்மையான லவ். ஒரு 6 மாசம் விட்டு போனாலே இது ஒரு பயங்கரமான லவ். இல்லன்னு இன்னொருத்தர் லவ் பண்ணிட்டு போறாங்க. ஸோ அந்த மாரி உள்ள இப்போ உள்ள பசங்களுக்கு பார்த்த திரைப்படத்துல, இந்த திரைப்படத்துல என்னன்னா, ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணாலும் அது உண்மையான லவ்வுக்காக வெயிட் பண்றது அந்த விஷயம் இருக்குல்ல, அது சூப்பரான ஒரு அழகா காட்டியிருந்தாங்க. அந்த உள்ள நடிச்சிருக்க 2 பேர் கேரக்டருமே சூப்பரா இன்டர்லூப். ஏன்னா ஒரு 1997 காலகட்டத்துல நடந்த நிகழ்வுகள இந்த படத்துல காட்டுறாங்க. இந்த படம் புது படமும் கிடையாது. இது ஒரு டிஃபரெண்டான ஒரு ஜானர். நம்ம ஊர்ல வாழ்க்கையின் 18 கீழ் படமும் இந்த மாரி ஒரு கான்செப்ட்டுக்குள்ள தான் உள்ள போயிருக்கும். ஸோ இந்த படமும் அதே மாரி ஒரு கான்செப்ட்டுக்குள்ள தான் உள்ள போயிருக்குது. அதே மாரி தமிழ் சினிமா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இருக்கு. யாராவது தூக்குங்களேன்டா அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கு. ஏன்னா கமர்ஷியல் ரீதியாவே ஒரு ஒரு 1000 கோடி, இல்ல ஒரு 500 கோடி, 2000 கோடி நாங்க நோக்கி போற மாரி கதைகள் சூஸ் பண்ணியும், அங்கேருந்து ஒரு ஆள கொண்டு வந்து இங்க போட்டு நடிக்க வைக்கலாம், இங்கேருந்து கொண்டு வந்த ஆள போட்டு நடிக்க வைக்கலாம். வர்த்தக ரீதியாவே நோக்கி போயிட்டு இருக்கு இந்த காலகட்ட சூழ்நிலையில, இப்படி ஒரு 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 நல்ல படங்கள் நிக்கிறது பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி குப்பை மாரி படங்கள் வந்தாலும், வைரங்கள் மாரி ஒரு சில படங்கள் நிக்குது முன்னாடி. ஸோ நம்ம குப்பையெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு வைரத்தை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா, சக்தி திருமகன் மாரி ஒரு நல்ல திரைப்படம்ல தமிழ் சினிமா கொண்டாட தவற விட்டது. ஸோ அந்த மாரி இந்த மாரி ஒரு நல்ல நல்ல திரைப்படங்கள் தவற விடக்கூடாது. ஏன்னா தொடர்ந்து விக்ரம் பிரபு தானாக்கரன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான திரைப்படம் நடிச்சாரு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ இதுவும் ஒரு போலீஸ்காராவும் நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க நடிகர்கள் இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை தேர்ந்து நடிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஹீரோவுக்கான மாஸ் மூமெண்ட் இதுல கிடையாது. ஹீரோயினுக்கு ஒரு ரொமான்ஸும் கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு 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 கதையில பரவாயில்ல, இது நல்லா இருக்கு இந்த படம். இந்த படம் நான் பண்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டார்ல. ஸோ அது நம்ம பாராட்டத்தக்க விஷயம். ஏன்னா இப்ப இருக்க நடிகர்கள் மார்க்கெட்டை நோக்கியே போகிற விஷயத்துல நல்ல திரைப்படங்கள் கொடுத்தா எனக்கு போதும், ஒரு பேர் வரும் அப்படிங்கிற விஷயத்துல இந்த படம் ஒரு நல்ல பேர் சொல்ல வேண்டிய படமா இருக்குது. என் தலைவன் யுவன் சங்கர் தான் இந்த படத்துல ஒரு பாட்டு பாடுறாப்ல. ஸோ அந்த பாட்டு எனக்கு கேட்க ரொம்ப பிடிச்சிருந்து, நல்லா இருந்தது. நீங்க தியேட்டர்ல பாக்குற நீங்க இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நல்ல நல்ல திரைப்படத்தை தவற விட்டுறாதீங்க. இந்த படத்துல பேசிக்க வேண்டிய அரசியல் பயங்கரமா இருக்கு. மத ரீதியாகவும் ஒரு ஒரு மனுஷனை நீ போலீஸ் கஸ்டடியில இருந்தா இவன் கிறிஸ்டினா, அவன் இந்துவா, முஸ்லிமான்னு பாக்குறீங்களே, அந்த ஒரு கண்ணோட்டத்தை இந்த படத்துல உடைச்சிருக்காங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனா இருந்தது. தமிழ் சினிமாவில் நல்ல திரைப்படங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஆதரிக்க நாங்கெல்லாம் தயார். நல்ல நல்ல திரைப்படங்களை கைவிட்டுறாதீங்க. தொடர்ந்து இதே மாதிரி நல்ல திரைப்படங்களை கொடுங்க. சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை பாருங்க. நன்றி, வணக்கம்.